வணக்கம். குக்கு வித்து கோமாளியில் மணிமேகலை தன்மானம் தான் மிக முக்கியம் எனக்கு. என் வேலையை என்னைய பார்க்க விட மாட்டேறாங்க. குக்கா வந்திருக்கிறாங்க பெரியவங்க. அவங்க என்னுடைய வேலையில் டாமினேட் பண்ணுறாங்க. நான் ஒரு தொகுப்பாளினி தான். 15 வருஷமாக நானும் தொகுத்து வழங்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு நிகழ்ச்சி எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தெரியாதா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலில் நான் என் ஸ்டைலில் நான் பண்ணுறேன். நீ பண்ணுறது இப்படி தப்பு அப்படி தப்புன்னு சொல்லி நான் பார்க்குற வேலையில் மூக்க நுழைக்கிறாங்க. இவங்க எதுக்காக குக்கு வித்து கோமாளிக்கு வந்தாங்க? குக்கா தான் வந்தாங்க. சமைக்கிற வேலையை மட்டும் விட்டுட்டு போகாமல் எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி விட்டாங்க. இப்போ மணிமேகலைக்கு ஆதரவாக நிறைய பேர் இப்போது ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதே போல் பிரியங்கானால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போது சமூக வலைத்தளங்களில் பிரியங்காவுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக இது பேசுகிறாங்க. மணிமேகலோட இந்த குற்றச்சாட்டுக்கு பார்த்திங்கன்னா டிவி நிர்வாகமும் சரி, அந்த குக்கு வித்து நிகழ்ச்சி நடத்துகிற அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளரும் சரி, அவரும் ஒன்றும் பதில் சொல்லலை. அதில் இருக்கிற செஃப்பு அவங்க இவங்கன்னு யாரும் பார்த்திங்கன்னா பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை. அதை தாண்டி பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட பிரியங்காவும் ஒரு பதிலுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த குக்கு வித்து கோமாளியில் ஒரே ஒருத்தவங்களுக்கு தான் பிரியங்காவை ரொம்ப பிடிக்கும்னா இர்ஃபான் தான். இர்ஃபானும் இதுவும் பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சிடா, டே அக்காடா அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க. இதை பார்க்கும்போதெல்லாம் சிலருக்கு பரவாயில்லடா, 2 பேருமே ஒரே சைஸில் இருக்கிறாங்க, அதனால் அக்கா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் பற்றிக்கிட்டு ஏற்கனவே இர்ஃபான் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ இர்ஃபான் வேறு அக்காடா அக்காடா ஏய் தம்பிடா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசுகிற பார்த்தோன்னா அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே கொஞ்சம் பற்றிக்கிட்டு தான் வரும். சரி, தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை பார்க்க விடணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் மணிமேகலை கார்னர் பண்ணி டார்ச்சர் பண்ணி நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னா உனக்கு ஷோவே கிடைக்காம செஞ்சு விட்ருவேன்னா, எனக்கு ஷோ வேணாம், அதில் வர வருமானமும் வேணாம், எனக்கு தன்மானம் தான் முக்கியம், சுயமரியாதை ரொம்ப முக்கியம், நான் சும்மாவே சாப்பிட்டுட்டு வீட்டில் படுத்து கிடப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என் வீட்டுக்காரர் என்னை நல்லா பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை ஒரே போட்டு விட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பிரியங்காவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க விஜய் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிக் பாஸில் போய் கலந்துக்கிட்டாங்க. பிக் பாஸில் கலந்துக்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. கழுவி எல்லாருமே ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் பிக் பாஸ் டைட்டில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த விஜய் டிவியை தான் அனுப்பி விடுறாங்க அவங்கள. எப்படியும் உங்களுக்கு டைட்டில் கிடச்சாலும் நீங்கள் போங்க, டைட்டில் வாங்கிட்டு வாங்க, ஒரு மக்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரோடு வாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க அனுப்பிச்சி விட்றாங்க. எப்படி மக்கள் டைட்டில் கொடுப்பாங்க? அங்கே நடக்கிற செயல்கள் இருக்குல்ல, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அவங்கள சமாளிக்க பிரியங்கானால் முடியல. பிரியங்காவுக்கு இருந்த இமேஜ் உள்ளே பிக் பாஸுக்குள்ளே போனோன்னா அப்படியே தாறுமாறாக கிழிஞ்சு தொங்கிருச்சு. ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால. என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. என்னடா இப்படி ஆகி போச்சு? பிரியங்காவுக்கு நம்ம பாசிட்டிவாக மக்கள் மனசில் ஒரு எண்ணத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணால் இங்கே ரொம்ப நெகட்டிவாக போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க. எப்படியாவது ஒரு விஷயத்த பண்ணணும்ல. ஏற்கனவே வனிதா விஜயகுமாருக்கும் இதே வேலை தான் பண்ணாங்க. பிக் பாஸ்குள்ளே போங்க, உங்களுக்கு டைட்டில் கிடைக்கும், நீங்கள் இப்படியெல்லாம் செயல்படுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. டைட்டில் கிடைக்கல. அங்கே மக்கள் ஓட்டு போடுறது தானே, மக்கள் அதிகமாக யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத வச்சு தானே அவங்க டைட்டில் கொடுத்தாகணும். அங்கே ஒன்றுமே செய்ய முடியல. கமலஹாசனாலே ஒன்றும் செய்ய முடியல, டிவி நிர்வாகத்தினாலே ஒன்றும் செய்ய முடியல, அந்த ப்ரோக்ராமை நடத்துகிறவங்கனாலே ஒன்றும் செய்ய முடியல. அப்படி இருக்கும்போது வனிதா விஜயகுமாருக்கும் கிடைக்காம போனோன்னா என்ன செஞ்சாங்க? கொண்டு அப்படியே குக்கு வித்து கோமாளிக்கு கொண்டு வந்தாங்க. குக்கு வித்து கோமாளியில் நான் பயங்கரமான சமையல், நீங்கள் தான் பயங்கரமாக சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி செஃபெல்லாம் பாராட்டி கிரட்டி வனிதாவுக்கு டைட்டில் கொடுத்தாங்க. அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா செமிஃபைனல் தான் நேற்று காட்டின வரைக்கும் செமிஃபைனல் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு என்ட்ரி பிரியங்கா தான் அப்படின்னு சொன்னாலுமே டைட்டில் வரைக்குமே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டைட்டில் வரைக்குமே முடிச்சிட்டாங்க. டைட்டில் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி நினச்ச மாதிரியே பிரியங்காவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காரணங்கள் தான் மணிமேகலை ரொம்ப கோவப்படுத்தியிருக்கு. ஏன் இந்த குக்கு வித்து கோமாளியில் பிரியங்காவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கணும், ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பல கேள்விகளை எழுப்பிட்டு தான் அவங்க வெளியே போயிருக்காங்க. எனக்கு பிரியங்காவை செய்கிறது தப்பு அப்படின்னு பிரியங்காவும் உணரலை, இந்த நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்களும் உணரலை, இதை நடத்தி நடுவராக இருக்கிற செஃப்புங்களும் அதை உணரவே இல்லை. 2 பேர் தான், குரேஷியும் புகழ் மட்டும்தான் மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அவங்க தன்னுடைய ஆதங்கத்தை, கோபத்தை அப்படியே வெளிப்படுத்திட்டாங்க. இந்த விஷயம் இருக்குல்ல, இது சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா மணிமேகலைக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு அதிகமாக போயிட்டே இருக்குது. பிரியங்கா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய
வாய்ப்புகள் அதிகமாகும். என்னதான் விஜய் டிவி முட்டு கொடுத்து நிப்பாட்டி வச்சாலும், பிரியங்காவை நிப்பாட்டி வச்சாலும், மக்கள் வந்து மணிமேகலைட்ட பிரியங்கா மன்னிப்பு கேட்டால் தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியங்கா கண்டிப்பாக மணிமேகலைட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.